أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ ميزانين ثم اربط بين كل من جملتين مستعملا أن واعلم أن من أخوات إن. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அண்ணன் என்பதை பயன்படுத்தி முதல்ல இந்த ரெண்டு எடுத்துக்காட்டை படிக்க சொல்கிறாங்க. எப்படி அண்ணன் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அது போகிற அதே போன்று நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, பின்வரக்கூடிய சென்டென்ஸுங்களை பயன்படுத்த சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுவ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஹுவ மரீலுன், அவன் நோயுற்றிருக்கிறான். அலுன்னு அன்னஹு மரீலன், ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அவன் நோயாளி என்பதாக. அல் முதர்ரிசு மா ஜாஅ, திரும்பவில்லை, வரவில்லை. அலுன்னு நான் நினைக்கிறேன், அன்னல் முதர்ரிச, பாருங்க அன்ன என்பது இணையும் பொழுது அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த நவுன் என்னவாகுதுன்னா நசபு செய்கிறது. ஓகேங்களா? அலுன்னு அன்ன முதர்ரிச மா ஜாஅ அஷ்ஹது அல்லா இலாஹ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அன்ன என்பது வரும்பொழுது என்ன பண்ணுறோன்னா, அது பக்கத்தில் வரக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம நசபு செய்கிறோம். ஆனால் அதே ஹுவஹுமாஹும், இப்போ அன்ன ப்ளஸ் ஹுவ அப்படின்னு வரும்பொழுது அன்னஹு என்பதாகத்தான் சொல்கிறோம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் அவங்க சொல்லுறாங்க. அந்த தொபீபுன், நீ டாக்டர். அலுன்னு நான் நினைக்கிறேன், அன்ன அன்னக, அலுன்னு அன்னக தபீபுன், அதுன்னு அன்னக தொபீபுன், நான் நினைக்கிறேன் நீ டாக்டர் என்பதாக. ஹோமினல் யாபான், அவன் ஜப்பானை சேர்ந்தவன். அலுன்னு அன்ன மினல் யாபான், நான் நினைக்கிறேன் அவன் ஜப்பானை சேர்ந்தவன். ஹிய மரீதா, அவள் நோயுற்றுள்ளாள். அப்போ அலுன்னு நான் நினைக்கிறேன், ஹிய அவள், அன்னதி அன்னஹா, அலுன்னு அன்னஹா, அன்னஹா, அன்ன பிளஸ் அன்னஹா, அன்னஹா மரீலா, மரீலா சேம் திங், மரீலா அவர் நோயிட்டு இருக்கிறா என்பதாக நான் நினைக்கிறேன். ஹும் துல்லாபுன், அவர்கள் மாணவர்கள். அலுன்னு அன்ன பிளஸ் ஹும், அலுன்னு அன்னஹும், துல்லாப், நான் நினைக்கிறேன் அவர்கள் மாணவர்கள். அலுன்னு அன்னஹும், நான் நினைக்கிறேன் அவங்க மாணவர்கள் என்பதாக. அந்த ஜௌஆ, நீ ஜௌஆன், நீ சகோதரிகளா? நீ ஜௌஆன் என்ன அர்த்தம்? பசியுடன் இருக்கிறாய், பசியுடன் இருக்கிறாய். ஆக்சுவலி அந்தி ஜௌஆ, அதே அந்த ஜௌஆனு என்பதாக வரணும். ஆண்பாலாக இருந்தால் ஜௌஆனு என்பதாக வரணும். இங்கே பெண்பாலாக இருக்கிறதுனால அந்தி ஜௌஆ என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அப்போ அலுன்னு நான் நினைக்கிறேன், அந்தி அப்பனா அன்னகி ஜௌஆ என்பதாக சொல்லலாம். அல் மக்தபது மஃப்தூஹா, மேசை உடைந்துள்ளது. மக்தபத்துல் மஃப்தூஹா, மேதை திறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது அந்த இடத்துல மக்தபாங்கிறது நூலகத்தை மீன் பண்ணுறாங்க. நூலகம் திறந்துள்ளது. அல் மக்தபத்து மஃப்தூஹா. அவன் பாடுற ஃபுல்லாக மொத்தம் இது வைக்கணாடா. அவங்க அங்கே போய் பாரு, அவன் பேர் என்ன? இதில் நம்ம அலுன்னு அன்னகி
ஜௌஆ என்பதாக சொல்லலாமா? அல் மக்தபத்து மஃப்தூஹா, உடைந்துள்ளது. மேசை உடைந்துள்ளதா? மக்சூரு மக்சூரா அப்படின்னா தான் வந்து உடைந்துள்ளது. நூலகம் திறந்துள்ளது. ஏன்னா இந்த இடத்துல மக்தபத்துக்கு வந்து நூலகம் என்பதாக பேர் வைக்கணும். அல் மக்தபத்து மஃப்தூஹா. அதே வந்து சொல்லுமா அலுன்னு அன்ன மக்தபத மஃப்தூஹா என்பதாக சொல்லலாமா? அல் கஹவத்து பாரிதுன். அல் கஹவத்து பாரிதுன், காஃபி குளிர்ந்துள்ளது. அல் அலுன்னு அலுன்னு அன்னஹா வஜாப அன்ன கஹவத அன்னல் கஹவதல் பாரிதா என்பதாக சொல்லலாமா? நான் நினைக்கிறேன் காஃபி குளிர்ந்துள்ளது என்பதாக. முஹம்மதுன் தஹப இலா மக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தானுங்க. ஸோ முஹம்மதுன் தஹப இலா மக்கா, முஹம்மத் மக்காவிற்கு சென்றான். அலுன்னு முஹம்மது அன்ன முஹம்மதன், அன்ன முஹம்மதன், இது வந்து முஹம்மதுன் தஹப இலா மக்கா என்பதாக இருக்கும். அது வந்து அருன்னு அன்ன முஹம்மதன் தஹப இலா மக்கா. நான் நினைக்கிறேன் முஹம்மத் மக்காவிற்கு சென்றான் என்று. ஃபாத்திமா ஃபில் மக்தபா, ஃபாத்திமா நூலகத்துல இருக்கறா அப்படினா அலுன்னு நான் நினைக்கிறேன் ஃபாத்திமத்து அன்னல் ஃபாத்திமத, நான் நினைக்கிறேன் ஃபாத்திமா ஃபில் மக்தபதி இதுல இருக்கறா, நூலகத்துல இருக்கறா என்பதாக நினைக்கிறேன். அன்தும் முதர்ரிசூன, மணி ஆசிரியர், நீங்கள் ஆசிரியர்கள், நீங்கள் ஆசிரியர்கள். இப்போ என்ன பண்ணணும்? அலுன்னு பிளஸ் அந்தும், சாரி அன்ன பிளஸ் அந்தும் அன்னக்கும், அலுன்னு அன்னக்கும் முதர்ரிசூன. நான் நினைக்கிறேன் நீங்களும் ஆசிரியர்கள் என்பதாக அப்படின்னு சொல்றாங்க. இக்ரா மாயிலி பின்வருமற்ற படிக்க சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா யஹதா, நம்ம அங்க போன அஹத அஷர அப்படின்னு வந்துச்சு இல்லையா? ஆண்பாலாக வரும்பொழுது. இப்போ பெண்பாலாக வரும்பொழுது என்ன பண்றாங்க? யஹதா அஷரத தாலிபா. இப்போ ஸோ யஹதா அஷரத தாலிபா, இதுக்கு என்ன அர்த்தம்னா 11 மாணவிகள். இஸ்னதா அஷரத தாலிபா, 12 மாணவிகள். சலாச அஷரத தாலிபா, அதாவது இங்க இது வந்து ஆண்பால்ல மாறிடுது பாருங்க. இது வந்து பெண்பாலா இருக்கு. இது அது ஒரு மாறுபட்ட வடிவம். சலாச அஷரத தாலிபா, அதாவது வந்து மஅதூத் வந்து பெண்பாலா இருக்கும்போது அது வந்து ஆண்பாலாக இருக்கு அந்த சட்டம். சித்த அஷரத தாலிபா, 16 மாணவிகள். சபா அஷரத தாலிபா, 17 மாணவிகள். சமானி அஷரத தாலிபா, 18 மாணவிகள். திசா அஷரத தாலிபா, 19 மாணவிகள். இஷ்ரூன தாலிபா, இது பாருங்க இஷ்ரூன வரும்போது அங்கேயும் இஷ்ரூன தான், இங்கேயும் இஷ்ரூன தான். அந்த வரும்போது மட்டும் ரெண்டும் ஒன்னாயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேறுபாட்டை நமக்கு வந்து சொல்லித்தராங்க. அடுத்ததாக இக்ராஉ மாஇலி, பின்வருவனவற்றை படி. சும்ம இக்தபஹு, பிறகு எழுது. மஹ கதாபத்தல் அர்காம் முல் அல் வராதத்து ஃபில் ஃபீஹி பில் ஹுரூஃப். அதாவது என்ன சொல்றாங்க? எதெல்லாம் வந்து நம்பர்ல இருக்கிறதோ முதல்ல இருக்கிறத படி, அதுக்கப்புறம் எழுது. என்ன பண்ணுனா எப்படி எழுதணும்னா நம்பர்ல இருக்கிறத அல் அர்காம் நம்பர்கள்ல இருக்கிறத வார்த்தைகளை மாற்றி எழுதணும்னு சொல்றாங்க. ஸோ கம் சின்னக்க, கம் சின்னக்கன்னு என்ன அர்த்தம்? இது வந்து லிட்டரல் மீனிங் எடுத்தீங்கன்னா எத்தனை பற்கள்னு அர்த்தம். சின் என்றால் பல் என்பதாக இருக்கும். ஆனால் அரபுகள் வந்து வயதை வந்து பல்லை வைத்து குறிப்பிடுறதுனால உன்னுடைய வயது என்ன என்பதாக அர்த்தம் இருக்கு. கம் சின்னக்கனா உனது வயது என்ன? சின்னி என்னுடைய வயது திசா அஷரத்த சனத்தன். ஏன்னா வந்து மஅதூத் வந்து பெண்பால்,
ஓகேங்களா? அதே போல் இந்த இது வருதுங்க இல்லையா, இந்த ஹம்ச அஷரத்தை அந்த தோலிபாத்துன்னு வரல, ஒருமையில தான் வருது எல்லாமே. தோலிபத்தன் தோலிபத்தன் என்பதாக தான் வருதே தவிர்த்து தோலிபாத் அப்படின்னு வரல. ஸோ ஏன்னா பன்மையாக இருந்தாலும் கூட அது என்ன பண்ணுறாங்க, ஒருமையில தான் அந்த வார்த்தையை போடுறாங்க. அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால சனத்தன், சனா என்பது வந்து வருடம் என்பதாக அர்த்தம். ஸோ திசா அஷரத்தை சனத்தன் என்பதாக பயன்படுது. 19 வருடங்கள், என்னுடைய வயது வந்து என்னது 19 வயது ஆகிறது. கரானா நான் ஓதினேன், நாங்கள் ஓதினோம். 14 14 சஃபஹத்தன், சஃபானன்னு அர்த்தம். சஃபஹ வரிகள், பேஜ்கள். இந்த கிதாப்ல இருந்தா எத்தனை பேஜ் ஓதிருங்க? 14 பேஜ்கள் ஓதிருக்காங்க. ஃபி ஹாதிஹில் ஹாஃபிலா 18 சபது 18 சமானி, ஆக்சுவலி சமானியத்த அஷர. ஏன்னா வந்து இது வந்து என்னது, ராக்கிபன் அப்படிங்கிறது வந்து ராக்கிபன் அப்படிங்கிறது வந்து ஆண்பால் பயணிகள், ஆண் பயணிகள் அப்படின்னா அது வந்து ஆண்பாலாக இருக்கும்போது, மாதூத் ஆண்பாலாக இருக்கும்போது அதது வந்து பெண்பாலாக இருக்கணும். ஓகேங்களா? சமானியத்த அஷர ராக்கிபன். மேலும் அம்ச அஷரத்தை 15. அது 10னா டாட் வைப்பாங்க, ஒரு டாட் வைப்பாங்க, இப்படி ரவுண்ட் மாதிரி போட்டாங்கன்னா 15. ஹம்ச அஷரத்தை ராக்கிபா, 15 பெண் பயணிகள் இருக்காங்க என்பதாக சொல்றாங்க. ஹாதா ஃபந்தகுன் சஈரும். இந்த ஹோட்டல் சிறியது. மாஷா அல்லாஹ். ஃபீஹி அதிலே இது 12 இஸ்னதா அஷரத உருஃபத்தன் ஃபகத். அதுல 12 அறைகள் மட்டுமே உண்டு. அப்படிதானே சொல்லியிருக்காங்க. இங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இஸ்னதா 12 என்று எப்படி சொல்றாங்க? இஸ்னதா அஷரத என்பதாக சொல்றாங்க. ஹாதா உஸ்மானு லஹு அவனிடம் உண்டு 11. 11. ஆனா அது பக்கத்துல வரக்கூடிய மஅதூத் எப்படி இருக்கு? ஆண்பாலா இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? அப்போ அஹத அஷர 11. அஹத அஷர கௌகபன். அது மாதிரி உஸ்மானு லஹு அஹத அஷர அப்னா, 11 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு வரோம். அப்புறம் அது 12க்கு இஸ்னதா அஷர பனாத்தன், 12 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அன அடுத்தது படிங்க. நான் நான் ஓதினேன், மனனம் செய்தேன். 13. சலாச அஷரத்த, சூரத்தன் வந்து பெண்பாலா இருக்கிறதுனால சலாச அஷரத்த சூரத்தன். 13 சூறாக்களை மனனம் செய்தேன். அடுத்தது ஃபிஹாதல் முஸ்தஸ்வா, இந்த ஹாஸ்பிடலிலே 19 அர்பா எப்படி தெரியுமா இருக்கு? இங்கி பாங்கி ஃபாதர் had a donkey die, father cry, அப்படி சொல்ற மாதிரி சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க.
முதல்ல அங்க மஅதூத் என்னது, கவுண்ட் பண்ணக்கூடியது என்னது? அது வந்து பெண்பால். மஅதூத் வந்து பெண்பாலா? நல்லா பாருங்க. தபி ஆண்பால் சாப். ஆண்பால். ஆண்பால். சரி, பெண்பால் இல்லைன்னா அது ஆண்பாலா தான் இருக்க போகுது. அடுத்து ஏன்னா இது வந்து ஆண்பால்ல சொல்லணும். ஆண்பால்ல இருந்தாக்கா இங்க பெண்பால் இது எப்படி வரணும்? மஅதூத் இது அதது எப்படி இருக்கணும்? அது ஆண்பாலா இருக்கும். ஆண்பாலா இருக்கணும். ஆமா சார். அப்போ ராபியோ ஏன்பா அஹத அசர தாலிபன் ஆண்பாலா இருக்கும் பொழுது அஹத அஷர சலா ஆக்சுவலாக வந்து திசாத்து அஷர தொபீபன் என்பதாக வரணும். பெண்பாலா வரணும். திசாத்து அஷர ஏன்னா வந்து தொபீபன் என்பது வந்து ஆண்பால், அப்போ அது பெண்பாலா இருக்கணும். திசாத்து அஷர தொபீபன் மேலும் சமானியத அசர சபா அது வந்து 17 சபா அஷரத்த தபீபா பெண் டாக்டர்கள் 17 பெண் டாக்டர்களும் 19 ஆண் டாக்டர்களும் இருக்கிறாங்க. கரானா நாங்கள் ஓதினோம் அல்யௌம் இந்த நாள்ல 18 அச்சப் 18னா சமானியத் அசர சமானியத்து அசர எப்படி சொல்றீங்க? ஏங்க இங்க பாருங்க, இது பாருங்க பெண்பால இருக்குங்க. அப்பனா சமானி அஷரத்தன் சொல்லணும். சமானி அஷரத்த கலிமத்தன் ஜதீதா என்ன பண்ணோம்? 18 புதிய வார்த்தைகளை நாங்க இன்னைக்கு ஓதணும் என்பதாக சொல்றாரு. காதல் கலமோ இந்த பேனா டேய் 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 ஏன்டா சண்டை போடுறீங்க? டேய் அமைதியா உட்காருங்க. கரானால காதல் கலமோ இந்த பேனா பி 14 அர்பாத்த அஷர. நல்லா பாருங்க, ரூபியாங்கிறது என்னது? பெண்பால். இப்போ ஆண்பால்ல போடணும். அர்பா அஷரத்த ரூபியா என்பதாக சொல்லலாமா? புரியுதுங்களா? ஆண்பால்ல போடணும் பெண்பாலா இருந்தா. நீங்க முதல்ல மஅதூத் என்ன பால் என்பதை முடிவு செய்து கொண்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து நம் இதோ போடுங்க. ஃபி ஹாதில் ஹாதில் இமாரத்து ஹாதில் இமாரா இமாரத் இமாரத்து இமார் இமாரா என்னது? கழுதை. ஷக்கா இல்லப்பா, ஹிமார்னா தாங்க. ஹானா தான் ஹிமாருன்னு என்றால் தான் இது. இமாரத்து இமாரானா அந்த அபார்ட்மெண்ட். அச்சா. இமாரா அதல் ஃபி ஹாதில் அமாரா இந்த இந்த அபார்ட்மெண்ட்டிலே 16 திஸ்ஸாத்து சலாசத்து அஸர. அல்லாஹ் 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 அல்லாஹ். சாதிசு அது சித்த அஷரத்த ஷக்கத. ஷக்கனா வந்து அடுக்குன்னு அர்த்தம். சாதிசுதான் 6 சித்தத்தன 6 சாதிசுனா 16வதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சித்தத்தனா 16 சித்த அஷரத்த 16 16 அடுக்குகள் உண்டு. 16வது அடுக்கு இல்ல, 16 அடுக்குகள் இந்த அபார்ட்மெண்ட்ல இல்ல பில்டிங்ல என்பதாக சொல்லலாம். இந்த வகுப்பறையிலே 20 அதுக்கு இஷ்ரூன தாலிபாத் 20 மாணவிகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இக்துபுல் அல் அஅதாத் மினல் அஹத அஷர இலா 20 வஜஅல குல்ல மின் கலிமத்தின் ஆத்தியா தமீசன் லஹா. அதாவது என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இதை பயன்படுத்தி 11லேருந்து 20 வரலும், அதாவது அஹத அஷர கிதாபன் எழுத சொல்றாங்க. அது எழுதிட்டு வந்துடுங்க. புக் இன்னைக்கு விட்டு அனுப்புறேன். இக்ரா மிசால் சும்மா இம்லா உல் ஃபிராஇல் ஃபீமா அலி அலா கராரா சொல்றாங்க. சரியான முறையில் எடுத்துக்காட்டுகளை படிக்க சொல்றாங்க.
அதுக்கப்புறம் சரியான முறையில் பயன்படுத்த சொல்கிறாங்க. அதில் எடுத்துக்காட்டில் இருக்கிற மாதிரி அடுத்து வர வாக்கியங்களை அமைக்க சொல்கிறாங்க. ஹாமிதுன் ஜவ்ஆனு, ஹாமித் ஜவ்ஆனுனா பசியுடன் இருக்கிறார். பசியுடன் இருக்கிறான். அத்துல்லாபு ஜியாஉன், மாணவர்கள் பசியுடன் இருக்கிறார்கள். மரியமு ஜவ்ஆ, மரியமும் பசியுடன் இருக்கிறார். அத்தாலிபாத் ஜியாஉன், மாணவிகள் பசியுடன் இருக்கிறார்கள். ஓகேங்களா? இப்போ அதே ஃபார்முலா வச்சு இப்ராஹிமு சபானு, ஹாலித் சபா இல்லை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளலாம். அது அத்துல்லாபு அதுங்களையே பயன்படுத்தலாம். இப்போ இப்ராஹிமு சபானுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அத்துல்லாபு சபானு அந்த வாய்ப்பாட்டில் வச்சோம்னா சிபாஉன், ஷிபாஉன் வரும். ஓகேங்களா? அதே போல மரியமு சபா, சபா என்பதாக வரும். சபா, சபான் என்றால் என்ன அர்த்தம்னா ஷபான். மிலான்னா நிரம்பியுள்ளது, ஷபான்னா வந்து கிடையாது, வேற ஒரு மீனிங் இருக்கு. சரி, நான் பிறகு பார்த்துன்னு சொல்கிறேன். ஷபானுன்னா என்னன்னு சொல்லிட்டு. அத்துஷான்னா தாகமுற்றுருக்கான்னு அர்த்தம். இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது புது வார்த்தை மாதிரி தெரியுது எனக்கு. அல்பான்னா கோபமுற்றிருக்கிறான்னு அர்த்தம், கஸ்லான்னா சோம்பேறின்னு அர்த்தம். இப்போ மரியமு ஜவ்ஆ, இப்ராஹிமு சபானு, அத்துல்லாபு சிபாஉன், இது மரியமு சபா என்பதாக சொல்லலாம். அத்தாலிபாத் ஷிபா என்பதாக சொல்லலாம். அங்கே போங்க, அந்த சைடு போங்க, அங்கே போய் விளையாடுங்க. இங்கே குரான் ஓதுற இடத்துல வராதிங்க. ஹாலிதுன் அத்துஷானு, ஹாலித் தாகமுற்றிருக்கிறான். இப்போ வந்து அத்துல்லாபு இதாஷுன், அத்துல்லாபு இதாஷுன். அதே மாதிரி மரியமு அத்துஷா என்பதாக வரும். அத்தாலிபாத் இதாஷுன், அதே சேம் தான், இதாஷுன் என்பதாக வரும். இப்ராஹிமு சபானு, அத்துல்லாபு ஷபாஉன் ஷிபாஉன், மரியமு ஷபா, அத்தாலிபாத் ஷிபாஉன், சேம். அல் முதர்ரிசு அலபானு, அத்துல்லாபு கிலாப் என்பதாக வரும். அத்துல்லாபு கிலாபுன், அல் மரியமு கலபா என்பதாக வரும். அத்தாலிபாத் கிலாபுன் என்பதாக வரும். சேம். யூசுஃபு கஸ்லானு, ஆனால் இங்கே பாருங்க கொஞ்சம் மாறி வருது. யூசுஃபு கஸ்லானு, அத்துல்லாபு குசாலா, மரியமு கஸ்லா. இங்கே பாருங்க குசாலா கஸ்லா, மரியமு கஸ்லா, அத்தாலிபாத் குசாலா. ரெண்டுமே அதே சேம் திங். ஆண்பால் பெண்பால் பன்மைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதையே பயன்படுத்துகிறாங்க, குசாலா என்பதையே பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பாடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தஅம்மலில் மாயலி, லிமா என்பது லிமாதா என்பதாக பயன்படுத்தப்படும்.
லிம ஹரஜித்த மினல் டேய் 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 டேய். என்னடா அப்படி இருக்கிறா பாவடா அவன். சீ. அமைதியா இருங்கம்மா, சண்டை போடாதீங்கம்மா ரெண்டு பேரும். லிமாதானா ஏன் என்பதாக அர்த்தம். இதற்கு ம். லிம ஹரஜித்த மினல் ஃபஸ்ல், ஏன் நீ வகுப்பறையிலிருந்து வெளியேறினார். ஹரஜித்த மினல் ஃபஸ்ல், நீ வகுப்பறையிலிருந்து வெளியேறினாயா. நஅம் ஆம், லிமா ஏன் என்பதாக அர்த்தம். இப்போ அந்த அந்த ஃபார்முலால இதை மீண்டும் எடுக்கிறாங்க. லிம வரபுத்த ஹாதல் வலத், ஏன் இந்த சிறுவனை அடித்தாய். வாழ்த்தாய். அலரபத்த ஹாதல் வலத், நீ இந்த சிறுவனை அடித்தாயா. நஅம் ஆமாம், லிமா ஏன். ஸோ அதே மாதிரி படிப்படியாக கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியை படிப்படியாக மாத்துறாங்க. இதற்கு அப்படின்னு கேக்குறாங்க. இக்தபுல் அல் அஸ்மா உல் ஆத்தியா மஜ்ரூரன் மன்சூபன், மஜ்ரூரத்தன் மன்சூபத்தன் என்பதாக சொல்றாங்க. அல் மர்ஃபூ, மர்ஃபூஅத். அல் மஜ்ரூர், அல் மன்சூப், அல் மர்ஃபூ. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல என்ன பண்றாங்க, மர்ஃபூ உடைய வடிவம் கிதாபுன், அதனுடைய இது வந்து கிதாபின். மன்சூபுடைய வந்து கிதாபன். ஹாமிதுன், அதுக்கு மஜ்ரூருடைய வடிவம் என்ன, வேற ஒன்றும் இல்லை, தன்ன தின்னா மாத்திடணும். ஹாமிதின். மன்சூபுடைய வடிவம் ஹாமிதன். ஹாமிதன். ஹாலித், ஹாலிதுன். ஹாலிதின். ம் ஹாலிதன். ம் பைத்துன். வைத்தின். வைத்தன். ம் ரஜுலுன். ரஜுலின். ரஜுலுன். சய்யாரத்துன். சய்யாரத்தின். சய்யாரத்தன். சாஅத்துன். சாஅத்தன். சிசாத்தின். சாஅத்தன். மிக்வாத்துன். மிக்வாத்தின். மிக்வாத்தன். சப்பூரத்துன். சப்பூரத்தின். சப்பூரத்தன். ம் மதரசத்துன். மதரசத்தின். மதரசத்தன். அவ்வளோதான். ஸோ இந்த மன்சூப் மர்ஃபூ மஜ்ரூர் மன்சூப் வடிவத்தை தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஒரு ஒரு இது வரைக்கும். தஅம்மலில் மாஅலி, பின்வருவற்றை கவனி. ஹாத்தி யா அஹமது, கொண்டு வா அஹமதே. ஹாத்து கொண்டு வா. யா இஹ்வானு, கொண்டு வாருங்கள் சகோதரர்களே. கொண்டு வாருங்கள். ஹாத்தி கொண்டு வா. யா சுஆத், சுவாதே. சுஆதே, கொண்டு வா. பெண்பால்ல ஒருமை. ஹாத்தீன கொண்டு யா அஹவாத், சகோதரர்களே. சகோதரிகளே கொண்டு வாருங்கள் என்பதாக அர்த்தம். அதையும் சொல்றாங்க அந்த எக்ஸாம்ல இங்க நமக்கு சொல்லித் தராங்க. இக்தபுல் அல் ஆயாத்துல் ஹம்ஸ், அம்ஸ் ஹம்சல் அல் ஊலா மின் சூரத்துர் ரஹ்மான் வ சூரத்துன் ஹதீத் வ சூரத்துன் நபா. என்ன சொல்றாங்க, 5 ஆயத்துங்க. எதுலேருந்து, சூரத்துர் ரஹ்மான், சூரத்துல் ஹதீத், சூரத்துன் நபாலேருந்து எழுதிட்டு வர சொல்றாங்க. எழுதுறீங்களா இன்ஷா அல்லாஹ்? அல் கலிமத்துல் ஜதீதா, புதிய வார்த்தைகள். முஜல்லா வாரப்பத்திரிகை அல்லது மேகசைன். முஜல்லாத் வாரப்பத்திரிகைகள். ராக்கிபுன், காகிதம். அப்போ வரக்குன் வரக்கும். ராக்கிபுன், பயணிகள். பயணிகளா. ருக்காப் என்றால் ராக்கிபுன் என்றால் பயணி, ருக்காபுன் என்றால் பயணிகள். ஷக்கா, ஷக்கா அப்படின்னா ஐயோ, ஷக்கனா அடுக்கு. அடுக்கு. ஷக்ககுன் என்றால் அடுக்குகள். இமராத், இமாரா, இமாரா என்றால் அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட். அமாஇரு அபார்ட்மெண்ட்டுகள். அபார்ட்மெண்ட்டுகள். சின்னுன் பல்லு, வயது. வயது. அஸ்னான் வயது. வயதுகள் அல்லது சின் பல்லுன்னு வச்சோம்னா அஸ்னான் என்றால் பல்லுகள் என்பதாக அர்த்தம், பற்கள் என்பதாக அர்த்தம். கலிமத்துன் வார்த்தைகள், வார்த்தை என்பதாக அர்த்தம். கலிமாத் வார்த்தைகள். சூரத்துன் சூரா, அத்தியாயம். 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 சுவருன் அத்தியாயங்கள். அத்தியாயங்கள். ஜாஅ, ஜாஅ நான், பந்தான். வந்தான். கவா, கவானான்னு அர்த்தம். எப்பொழுது. அயன் செய்ன்னு அர்த்தம். அயன் செய். தேய் என்பதாக அர்த்தம். தேய்கள். இஸ்திரி போடு. ம். இத்துடன் இந்த படம்
இந்த பாடம் முடியுது, 6ஆம் பாடம் முடியுது. இன்ஷா அல்லாஹ் 7வது பாடத்தை நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம ரெக்கார்ட் பண்ணதை விட இவங்க கட்டினது தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.